கல்யாண விருந்துல எவ்ளோ டிஷ்ஷஸ் இருந்தாலும், "அண்ணா வத்த குழம்பு இருக்கா?" அப்படின்னு கடைசியா யாரெல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிட்டீங்களோ, அப்படியே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிடுங்க. சுட சுட சாதம், அதுக்கு மேல கல்யாண வீட்டு வத்த குழம்பு. இதுக்கு அப்பளம் மட்டும் இருந்தா போதும், அல்டிமேட்டா இருக்கும். எவ்ளோ பேருக்கு வத்த குழம்பு பிடிக்கும்? அப்படின்னு வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. செய்யலாமா? ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 2 வெங்காயம், 1 தக்காளி, 4 பத்த தேங்காய், 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். அப்படியே இத கோஸா அரைச்சு ஒரு ஓரமா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை, 20 போல சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. அது கூடவே 2 முழு பல்லு பூண்டு சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு வதங்கின பிறகு 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழைய வதங்கினதும் நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விடுங்க. இது கூடவே வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைசல் எடுத்து வச்சிருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சூடான எண்ணெயில காஞ்ச மணத்தக்காளி வத்தல் இருக்கும். அது இது கூட சேர்த்துட்டு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா தாளிச்சு இது மேல கொட்டி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இறக்கி சுட சுட சாதத்துல சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. சூப்பரான கல்யாண வத்த குழம்பு ரெடி. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ்லாம் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ரெசிபில பார்க்கலாம். டாடா.